ஸ்ருதி வந்து பொண்ணு கேட்டாங்களே இப்போ வெளியில எங்கேயாவது பாக்கும்போது சரி கார்த்தி ஸ்ருதிய திரும்பி பாத்திருப்பானா? இவங்களுக்கு என்ன தெரியும்? நினப்புதான் ரெண்டு பேருக்கும். எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நீ குடுத்து விட்ட லஞ்ச் தான் சாப்பிட்டேன். ஃபுல்லா சாப்பிட்டீங்களாவா? இருக்கேன். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு மலரு. நீ என்ன ஒரு மாதிரியா பேசுற? நேத்து நைட் நடந்த சம்பவத்தை இன்னும் மறக்கலன்னு ரெஜிஸ்டர் பண்றியா? அதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நேத்து நான் உன்னை சும்மா வெறுப்பேத்துன. நேத்து கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலை இன்னைக்கு அதிகமா குறைவா? இல்ல வந்த கஸ்டமர் யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணாங்களா? இல்லையே, அப்படி எதுவும் பண்ணலையே. கூட வேலை செய்யறவங்க? மலரு பாரு, நான் நல்லா இருக்கேன். ஆனா நான் நல்லா இல்ல. ஏய் மலரு, என்னாச்சு உனக்கு? கார்த்திக்கு பொண்ணு பாத்திருக்காங்க. சந்தோஷமான விஷயம். ஆனா அந்த நல்ல விஷயம் தெரிஞ்சதும் உங்க அம்மா நல்ல வேலை உங்க வீட்ல கார்த்திக்கு வேற பொண்ணு பார்த்தாங்க. நான் பயந்துட்டே இருந்தேன்னு சொல்றாங்க. எங்க அம்மா அப்படியா சொன்னாங்க? அப்படிதான் சொன்னாங்க. கவர்மெண்ட் வேலை கூட இல்லையே. கார்த்தியோட வேலை தகுதிக்கு ஏத்த மாதிரி சாதாரண எல்லாருக்கும் ஒன்ன மாதிரி வசதியான குடும்பத்துல பாரு மலரு, அது அம்மாவையும் அப்பாவையும் பத்தி உனக்கு தெரியாதா? அது என்னங்க, உங்க அம்மா அப்பாவை பத்தி நான் எது சொன்னாலும் குடும்பம்னா உங்களுக்கு நக்கலா போச்சா? எங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள ஒவ்வொரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மலரு. மாதிரியும் நீங்களும் உங்க தம்பியும் மட்டும்தான் சும்மா பேருக்கு தான் கவர்மெண்ட் வேலை. ஒரு ஆசையா? ஆமா, திட்டுறாங்க. அவ்வளவு கடுப்பா இருக்கு எனக்கு. ஏய் மலரு, இவ எதுக்கு போன் பண்ணா? எதுக்கு இப்ப போனை கட் பண்ணிட்டா? இப்படி யாரையாவது திட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருக்கிற கடுப்புக்கு உன் முத்தம் ஒண்ணுதாயா குறைச்ச. என்ன உருட்டிக்கு தான் காட்டுது? பிளாக் பண்ணிட்டாளா? உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காளோ? கோயில்ல வச்ச கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. வேண்டாண்டா, நான் வந்த உடனே தைலம் தேய்ச்சுக்கிட்டேன். ஏண்டா வெளியில எங்கேயும் போகலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவேன். சரி, ஏண்டா உன் மச்சானையும் மச்சான் பொண்டாட்டியையும் எப்ப அவங்க வீட்டுக்கு அனுப்ப போற? சொல்லுங்க மாமா. சுரேஷ் எங்க இருக்க? டேய், ஸ்டேஷன்ல உன் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தத பத்தி என் முகத்துக்கு முன்னாடி யாரையும் எதுவும் பேசல. இந்த தலையில அடிபட்டத பத்தி யாராவது கேட்டாங்களா? நீ உண்மையை சொல்லலையே. மாமா போன் பண்ணிருந்தாரு. நீயும் மதியம் அந்த வீட்டுக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. டேய், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நம்ம வீட்டுல இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். நீயும் மதியம் அந்த வீட்டுக்கு வரணும்னு மாமா அதனால நீங்க ரெண்டு பேருமே அங்க போறதுதான். அப்புறம் ஈவினிங் ஏதாவது வேலை இருக்கா? பெருசா அதுவும் இல்ல. நீ நேரா மதி காலேஜுக்கு போயிட்டு மதிய கூட்டிட்டீங்க. நான் ஏன் மாமா அவளை கூட்டு வரணும்? என்னால முடியாது. நான் சொன்னா நீ செய்வல்ல? மதி மாமா என்னதான் இருந்தாலும் உன் கண்ட்ரோல்ல தான் அவ. நீ அவளை கூட்டிட்டு வா. சரி, நான் வைக்கிறேன். சுரேஷ் என்ன சொன்னா? மதிய கூட்டிட்டு வரானா? நீ தடபுடல சமைச்சு வச்சிரு. அங்க போனதுக்கு அப்புறமும் ரெண்டு சண்டை போடாம இருப்பாங்களாடா? இல்ல மறுபடியும் சண்டைய போட்டுக்கிட்டு நீ இல்லம்மா, அங்க இருக்கிறவங்களே பாத்துக்கிட்டான். நீ எதுக்குடா 24 மணி நேரமும் அந்த அதுவும் நம்ம குடும்பம் தானம்மா. உன் குடும்பத்தையும் அவன் குடும்பம்னு சொல்றான். இப்பளுங்க குடுத்து வச்சிருக்கணும். ஒரு நாள் விடாம மொத்த குடும்பமும் ஏதாவது ஒரு உங்க வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான். நீ கூட உன் வீட்டை பத்தி யோசிக்காத அளவுக்கு இவர யாரும் என் குடும்பத்தை பத்தி யோசிக்க சொன்னது? நீ குடும்பம் நல்லாதான் இருக்கும். என்ன முடங்குற? காஃபி போட்டேன், நான் போய் பாக்குறேன். டேய், ஆஃப் பண்ணிருக்க மாட்டாடா. ஞாபகம் ஒரு இடத்துல இருந்தா தானே. தங்கராஜு, சொல்லிட்டேன். இனிமே எக்காரணத்தை கொண்டும் உன் மாமனார் வீட்டு புரியுதா? புரியுது, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? காட்டுக்கா அங்கேயே போனாங்க. அங்கதானே எறும்போட வீடு இருக்கு. எறும்போட வீடு குளத்து பக்கம் இருக்குன்னு தானே சொன்னீங்க. அப்படியா சொன்ன? பாட்டி அப்படிதானே தாத்தா சொன்னாங்க. அப்படியா சொன்ன? மறந்துட்டாங்க. வயசாயிடுச்சுல. எனக்கு மட்டும் தான் வயசாகுது. நீங்க என்றும் 16ன்னு நினைப்பு. நீ என்ன வெச்ச கண்ணு வாங்காம அந்த போனையே பாத்துக்கிட்டு இருக்க? சேட் பண்ணிட்டு இருக்கமா, என் ஃப்ரெண்டு கிட்டதான். இப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சேட் பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா? 2 வருஷமா நீ சொல்லிட்டு இருக்க. போன வருஷம் பரீட்சை எழுதுன, இந்த வருஷமாவது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிடுவேன்பா. போட்டாலே வேலை தானா கிடைக்கும். எப்பயாவது தானமா போன் யூஸ் பண்றேன். உனக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டா போதும். வேலை கிடைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் முதல்ல. ஊர் உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு நீங்க பாக்க தானே செய்றீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேச்சு என்னென்ன பேசுறான்னு பாருங்க. அதான் இந்த தடவை எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்றாள்ல,
அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம வரதட்சணை கொடுக்கறதுக்கு தயாரா எல்லா மாப்பிளையும் எதிர்பார்க்கறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சுருதியே. பொண்ணு வேலைக்கு போகணும் ஆனா மருமக மட்டும் அப்படியே வீட்லயே இருந்து வீட்டு வேலை மட்டும் பார்க்கணும். மலரு, ராகவிக்கு ஆப்பிள் கட் பண்ணியாச்சாமா? இந்தா ஸ்ருதி, இந்தா சாப்பிடு. ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன்பா. சரி அப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீங்க சொன்ன மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. இந்தா இந்தா உனக்கு, இது உங்களுக்கு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நான் கொடுத்த லஞ்ச் பேக் ஓபன் பண்ணி பாத்தியா? உன்னதான் மலர் கேக்குறேன். இங்க பாரு உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னடி முகத்தை திருப்பிக்கிற? தங்கச்சிக்கு சிப்ஸ், உங்க பொண்ணுக்கு சாக்லேட். என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்தது அப்படியே ரகசியமா கொடுக்கறீங்க. நீ என்னடி நான் எது பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிற? இங்க பாரு, கார்த்திக் கல்யாணத்தை பத்தி அப்பாவும் அம்மாவும் ஆனா அதுக்காக நீ ஏண்டி என்கிட்ட கோவப்படுற? என் அம்மா உங்களை ஏதாவது சொன்னா நீங்க என்கிட்ட கோவப்பட மாட்டீங்களா? அவங்க பண்ணது தப்புதான். ஒரு சாரியும் தேவையில்லை. டக்குனு என் நம்பரை பிளாக் எல்லாம் பண்ணிட்டே மலரு. பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் இவரு. நாட்டம் அனுப்பிட்டு இருந்தா கடுப்பாகாதா? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பாரு, அன்பிளாக் பண்ணு மலரு. அன்பிளாக் பண்ணுடி ப்ளீஸ் மலர். முடியாது. சரி, என் நம்பரை அன்பிளாக் பண்ணுவீங்க. என் பட்டு இல்ல காட்டுறி. ஏய் நல்லா இருக்கா? அது பிடிச்சிருக்கா? பேசினதுக்கு எல்லாத்துக்கும் சாரி. என்ன அன்பிளாக் பண்றியா? இனிமே நேரம் காலம் தெரியாம கண்ட ஸ்மைல் எல்லாம் அனுப்பி வைக்க நான் அனுப்பவே மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். ஆனா உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸி மலரு. 100 ரூபாய்க்கு பால்கோவா வாங்கி கொடுத்தா போதும். நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேன்ல. சத்தியமா இல்ல மலரு. விடு இங்க இருந்து. ஒருத்தி என்னடானா எனக்கு என் தம்பிக்கு பொண்ணு பாத்துருக்கிறத சொன்னா அதுக்கு கோவப்பட்டா 100 ரூபாய் ஸ்வீட்டுக்கு நான் அப்படி ஒரு மண்ணாங்கட்டையும் பண்ண முடியாது. மலர் பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஏய் மலர், நான் தெரி எனக்கு வர கோவத்துக்கு பால்கோவா தின்னுட்டு மறுபடியும் கோவப்படுறேன். என்ன பாக்குற? நான் சாப்பிட கூடாதா? சாப்பிடுவேன், சாப்பிடுவேன். ஆனா சமாதானம் மட்டும் ஆக மாட்டேன். இங்க பாரு மலரு, பேசக்கூடாது. இந்த காஃபி எடுத்துட்டு போயிடு. இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. போங்க. மலரு, போங்கன்னு சொன்னேன்ல. உனக்கு வாய் தாண்டா எதிரி மலர்.